Hey guys, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து அடோப் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீமியர் ப்ரோக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். அது உங்கள் சிஸ்டம் பொறுத்து அது ஸ்பீடாக லோட் ஆகுதா இல்லை ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதா அப்படிங்கிறது இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆகிட்டு வெறும் பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஓல்டு அப்டேட்டில் ஏதோ ஒரு எரர்னால இப்படி இருக்குது. பட் இப்போ நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு வேர்ஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு நியூ ப்ராஜெக்டோ இல்லை ஓப்பன் ப்ராஜெக்டோ அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ எனக்கு இது மாதிரி இருக்குது. பட் உங்களுக்கு வேறு மாதிரி வந்தாலும் அது வந்து ஜஸ்ட் அப்டேட்டட் வேர்ஷன் தான். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெனு தான் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைலு, எடிட்டு, இதே மாதிரி வந்து சீக்வன்ஸ் எல்லாமே இதான் உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ரீசெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், ஓப்பன் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சிம்பிளாக நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இதில் வந்து நீங்கள் வந்து புதுசாக ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணலாம். ப்ராஜெக்ட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? அண்ட் இதே தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டோட டைட்டில். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃப்ராங்கி கோர்சஸ் அப்படின்னு நான் போடுறேன். பட் நீங்கள் வந்து என்ன டைட்டில் வேணால் இந்த இடத்துல வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வரலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரெண்டரிங் அண்ட் பேக் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து இந்த ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஓகேவா? இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி வீடியோஸ் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஜிபியூ ஆக்சலரேஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா 4K வீடியோஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜிபியூ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இருக்காது. கிராஃபிக்ஸ் கார்டு ரேம் அதிகமாக இருக்கிற கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் இது இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் காட்டாது. இது ஜஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி வீடியோஸை எடிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். ஓகேவா? கொஞ்சம் ஸ்டெக் ஆகாமல் லேக் ஆகாமல் எடிட் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்படி சாஃப்ட்வேர் ஒன்லி அப்படின்னு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ ஃபார்மேட் அண்டு ஆடியோ ஃபார்மேட் இதெல்லாமே நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ என்ன வேணால் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் டிஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவீங்கள்ல ஃபைல்ஸை. இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபில்மோராவில் இம்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. அப்போது இம்போர்ட் ஆகும்போது அது வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறது கேட்கும். நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து சேம் அஸ் ப்ராஜெக்ட்னு இருக்கும். இப்படியே இருக்கட்டும். அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட்டுக்க வேணாம். அப்படியே விட்டுருங்க. ஸோ இதை பற்றிலாம் நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கும். பட் இப்போது உங்களுக்கு வந்து மேபி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதாவது இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் இருக்குது, இங்கே இருக்குது, இப்படி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. கரெக்டாக? மேபி இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காது. மேபி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சிம்பிளாக ஒரு குயிக்கான சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி வர வச்சிடலாம். என்ன அப்படின்னா விண்டோ அப்படிங்கிற மேலே இருக்குது இல்லையா, இந்த விண்டோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இதுக்கு போனீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேசஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நான் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் நான் வந்து இதில் போயிட்டு எடிட்டிங் அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டோட்டலாக வேறு மாதிரி கலர் மாறுது பாருங்கள். இப்போ நான் கலர் அப்படின்னு செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி மாறுது. ஓகேவா? இல்லை அப்படின்னா நான் வந்து லேர்னிங் அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்படி மாறுது. இப்போ நான் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வச்சனால இப்படி ஆகுது. ஓகேவா? நான் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதே விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ எனக்கு எப்படி இருக்கோ, எனக்கு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து டைம் லைன் தான் இது. ஓகேவா? இதான் டைம் லைன். இந்த இடத்துல தான் நம்ம வந்து எப்படி வந்து ஃபிலிம் மாடலில் எடிட் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம அதெல்லாமே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் மீடியா டு ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஓகேவா?
ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோ வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம எடிட் பண்ணி வச்சுருக்கிற வீடியோவே நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இம்போர்ட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேவா, நீங்கள் இதில் ஹாவர் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு மவுஸ் நவுத்தும் போது ஜஸ்ட் ஒரு ப்ளே மாதிரி ஆகும். ஓகே, இதில் வந்து லிஸ்ட் வியூ இருக்குது அண்ட் ஐகான் வியூ இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து லிஸ்ட் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும், ஐகான் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ லிஸ்ட் வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து லிஸ்ட் மாதிரி வரும். ஓகேவா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஐகான் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஐகான் மாதிரி தெரியும். ஸோ எது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஐகான் வியூ அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட இந்த வீடியோ வந்து நம்ம ப்ராஜெக்டில் இம்போர்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்படி வந்து ஃபிலிமோராவில் வந்து அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம் டைம் லைனுக்கு, அதே மாதிரி பண்ணலாம். இதை இழுத்து ட்ராக் பண்ணி இதில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் மாதிரி ஐக்கான் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி வரும். அப்படியே விட்டிங்க அப்படின்னா ட்ராப் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதான் வந்து ப்ரீமியருக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா எப்படி வந்து நார்மலாக ஃபிலிமோராவில் ப்ளே ஆகுமோ அதே மாதிரி ஆகும். இதிலே வந்து இந்த மார்க் இருக்குது, இந்த மார்க்கை வந்து நீங்கள் வந்து நவுத்தி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நவுத்தி பார்த்துக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆடியோ தனியாக இருக்கும், வீடியோ தனியாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைல் தான், இப்போ நீங்கள் நவுத்தினாலும் ஒரே ஃபைலாக தான் இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போது இதில் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து இதில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நவுத்திட்டு இப்போ ப்ளே பட்டன் கிளிக் பண்ணால் ப்ளே ஆகும். அப்படி இல்லைனா ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணலாம், ரெண்டுல எது வேணால் பண்ணலாம். இப்போ நான் ப்ளே கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக எப்போவுமே வருது. ஓகேவா, முக்கியமாக இந்த இடத்துல வந்து ஃபிட் வச்சுருங்க. நீங்கள் 200% வச்சிங்க அப்படின்னா ஜூம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபிட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூம் லெவல் வந்து எப்போவுமே வந்து ஃபிட்டில் தான் இருக்கணும். ஓகேவா, ஃபிட் அப்படின்னு இருக்கணும், அப்போ தான் எக்ஸாக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த இடத்த கூட நான் ஊற்றி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி கூட நீங்கள் நவுத்தி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மை ப்ரோக்ராம் மை வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா இங்கே மேலே இது. ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பெருசாகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்படி. ஸோ இது ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ண அப்படின்னா ப்ளே ஆகும் பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து பெருசாக்கி கூட ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மறுபடியும் இந்த டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஃபிலிமோராவில் இருக்கிற பேசிக்கான விஷயம் இது. நீங்கள் வந்து டைம் லைனை கூட நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பெருசாகும். ஓகேவா, ஸோ இதுவும் உங்களுக்கு பெருசாகும். நீங்கள் எதை வேணால் இந்த மாதிரி பெருசாக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதான் வந்து இந்த மாதிரி ப்ரீமியர் ப்ரோட பேசிக்ஸு. அடுத்த வீடியோலேருந்து எப்படி நம்ம வீடியோஸை கட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க புதுசாக இருக்கும். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேவா.